கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டு வர நிலையில விஜய் அவர்கள் முதல் முறையாக வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காரு. அப்போது வழக்கு பதிவுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர், பழிவாங்கும் நடவடிக்கை என்று கருதினால் தன்னை பழிவாங்கும்படி முதலமைச்சருக்கு நேரடியாகவே வேண்டுகோளுமே விடுத்திருக்கார். என் வாழ்வில் இது போன்ற ஒரு துயரத்தை பார்த்ததில்லை, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுக்கு போயிருக்கிறோம். கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? மக்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். கரூர் மக்கள் உண்மையை சொல்லும் போது கடவுளே வந்து உண்மையை சொல்வது போல இருக்கு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்கார். எங்களுக்கு தரப்பட்ட இடத்திற்கு போய் பேசிவிட்டு வந்ததை தவிர நாங்கள் எந்த தவறுமே செய்யல. ஆனால் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், தோழர்கள், நிர்வாகிகள் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்னை என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க. அவங்க தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க. நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், அவங்க மேல கையை வைக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்கார். இவ்வாறு தன்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை குறிவைத்து வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்குமாறு நடிகர் விஜய் அவர்கள் உருக்கத்துடனும் இந்த வீடியோவில் பேசியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சில நாட்களாகவே தளபதி விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, அங்கேயும் தளபதி விஜய் இல்ல, திடீரென சென்னை திரும்பிவிட்டார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில அத்தனைக்குமே இந்த வீடியோவின் மூலம் தரமான பதிலடி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது.